தற்போது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாகி இருக்கக்கூடிய நிலையில் 1000 ஆண்டு கால காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக தீர்வை எட்டுவதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன். இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறாரு, முன்வைத்திருக்கிறார், எப்பொழுது அவருடைய மத்தியஸ்தம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார், எப்போ அதுக்கான ஆயத்த பணிகள் அவர் மேற்கொள்ள இருக்கிறார்? அதுக்கான ஆயத்த பணிகளுக்கெல்லாம் அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்றல்ல நேற்றல்ல, ட்ரம்ப் வந்த போதல்ல, அவருக்கு முந்தி பல அதிபர்கள் இருந்த போது இந்தியாவுடைய நிலைப்பாடு ஒன்றுதான். இதுல அவர்கள் தலையிடுவதற்கோ ஐநா தலையிடுவதற்கோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. அவர் ஏற்கனவே இது போன்ற நிலைப்பாடுகளை அவர் முந்தைய ஆட்சியிலேயும் எடுத்திருக்கிறார். நான் காஷ்மீர் விஷயத்துக்கு வேணும்னா மத்தியஸ்தம் பண்ணட்டுமா அப்படின்னு அவர் போன ஆட்சியில அவருடைய போன ஆட்சியுடைய இறுதியில கேட்கும் போது நோ தேங்க்ஸ் என்று சொன்னது இந்தியா. அதே போல இந்த முறையும் ரொம்ப கண்ணியமா ரொம்ப கௌரவமா அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் உங்க வேலை இல்லைங்க அப்படின்னு அந்த கண்ணியமான வார்த்தைகள்ல இந்தியா சொல்லும் அப்படிங்கிறது தான் இயல்பான பார்வை. ஏன்னா அதுதான் இந்தியாவுடைய அபிஷியல் பாலிசி. காஷ்மீர் என்பது முன்னாடி நம்ம ஒரு பைலேட்டரல் இஷ்யூவா பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதுல யாரிடமும் பேச எதுவும் இல்லை, ஒரு தீர்ந்த ஒரு விஷயமாகத்தான், அதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அது இதுல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல்லாடல்களும் வார்த்தைகளும் அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய புரிதலின்மையே காட்டுது. இது 1000 காலத்து பிரச்சனை அப்படிங்கிறார். இதுக்கு என்ன 1000 காலத்து பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல. அவர் அப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார். பல சர்வதேச விவகாரங்கள்ல ஆழமான புரிதல் கொண்டவர் அல்ல டொனால்ட் ட்ரம்ப். அதைத்தான் இந்த ட்வீட்லயே அவர் வெளிப்படுத்துகிறார். பட் ஆனா நீங்க சொன்னது போல இட் இஸ் சிக்னிபிகன்ட். அமெரிக்க அதிபர் காஷ்மீர் விவகாரத்துல மத்தியஸ்தம் பண்ணி வைக்க நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ட்ரம்ப் இதை சொல்வது முதன்முறையும் அல்ல. ஏற்கனவே 2019 நினைக்கிறேன், என்னோட நினைவே சரியா இருந்தா 2019 கூட இதே போல ஒரு ஆஃபரை அவர் சொன்னார். ஆனால் நாம் அதை திட்டவட்டமா மறுத்த போது அவர் he did not press அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழக்கமான அமெரிக்க அதிபர்கள் கொடுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் he will press this as well. பட் ஆனா அவர் ஒரு நல்லெண்ணங்கிற அடிப்படையில அவர் இந்த ட்ரூத் சோஷியல் அவருடைய தனிப்பட்ட அவர் உருவாக்கிய சமூக வலைதளத்துல இந்த சீஸ்ஃபயரை பத்தி ஸ்லாகித்து சொல்றார். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாடுகளும் ஆழமான தலைமைகளை வெளிப்படுத்தி இந்த போரை நிப்பாட்டி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அமெரிக்கா இதுல ஒரு பங்காற்றி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. 2 நாடுகளும் கேட்கலான்னாலும் கூட நான் இந்த 2 நாடுகளிடையே வர்த்தக உறவை அதிகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். 2 நாட்டு தலைமைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், நேற்று இந்த அறிவிப்பை முதல்ல வெளியிடுறது டொனால்ட் ட்ரம்ப் தான். நமது அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு வரத்துக்கு முன்னாடியோ, நமது வெளிவிவகாரத்துறை செயலாளர் இதை சொல்றதுக்கு முன்னாடியோ அவர் முந்திக் கொண்டு 2 நாடுகளும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு முதல்ல அவர் தான் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பிரஸ் கான்பரன்ஸ்ல நம்முடைய பிரஸ் கான்பரன்ஸ்ல நம்ம தெளிவா பாகிஸ்தான் நம்மை அழைத்தது, அவர்களுடைய அழைப்பை ஏற்று நம்ம இந்த சீஸ்ஃபயரை அமலுக்கு படுத்தணும் அப்படின்னு சொன்னமே தவிர நம்முடைய வெளிவாரத்துறையோ அமைச்சகமோ இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் காரணம் என்றோ இல்ல அமெரிக்க மத்தியஸ்தம் காரணம் என்றோ நம்ம சொல்லவே இல்லை. பாகிஸ்தான் அழைத்ததை அதை ஏற்றுக்கொண்டோம். they might have played a part, பட் ஆனா ஒரு அன்டியூ கிரெடிட்லாம் உங்களுக்கு கொடுக்கல.
மாறா இதுல ஏதாவது அரசியல் பண்ணலாமா, சென்று முட்டலாமா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் உங்களாலதான் இது சாத்தியமாச்சு, மார்க்கோ ரூபியோ உங்களாலதான் சாத்தியமாச்சுன்னு பாகிஸ்தானுடைய தலைமைகள்லாம் பேசி வர்றாங்க. பட் வி ஹேவ் பீன் ஹேண்ட்லிங் இட் இன் கூல் அண்ட் கம்போஸ்ட் மேனர். பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ அழைத்ததன் பேர்ல இந்த போர் நிறுத்தம் வந்தது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. டொனால்ட் ட்ரம்ப் முந்தைய கிரைசிஸ் டிஃப்யூஸ் பண்ணதுலயும் கிரெடிட் எடுத்துக்கொண்டார். இந்த முறையும் அவர் தொடர்ந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இந்த போர் நிறுத்தங்களுக்கெல்லாம் நான் காரணம் அப்படின்னா அவருக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு விருப்பம் அவருக்கு, அந்த ஒரு பென்ஷன் அவருக்கு ரொம்ப அதிகம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே காசா ஹமாஸ் போற நான் தான் நிறுத்தினேங்கிற ஒரு கிரெடிட் எடுத்துக்கொள்வதில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டினார். ரஷ்யா யுக்ரைன் போற ஒரு மீடியேட்டரா நிறுத்தணுங்கிறதுல அவர் தீவிரம் காட்டார். அது போல இன்னொரு இடத்துல போர் வந்திருக்கு, அதையும் நிறுத்தி நம்ம கிரெடிட் எடுத்துப்போங்கிறது அவருடைய இயல்பான அரசியல் எண்ணமாக இருக்கிறது. பட் ரிகார்டிங் காஷ்மீர் இட் இஸ் சிக்னிபிகன்ட். ஏற்கனவே அவர் சொன்னதுதான். பட் இந்தியாவுடைய நிலைப்பாடு மாறும்னு தோணல. ஏன்னா காலாகாலமாக அமெரிக்காவுக்கோ ஐநாவுக்கோ வேற எந்த தேர்ட் பார்ட்டிக்கோ காஷ்மீருக்கெல்லாம் வேலை இல்லை. இட் இஸ் நன் ஆஃப் தியர் பிசினஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. நம்ம கடுமையா சொல்றோம், இந்தியா அது மென்மையான நாகரிகமான டிப்ளமேட்டிக் வார்த்தைகள்ல வரக்கூடிய நாட்கள்லயோ மணி நேரங்கள்லயோ சொல்லலாம். நன்றி திரு ஹரிஹரன் உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.